கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்தியா டுடேயில் ஒரு மிக முக்கியமான கட்டுரை ஒன்று வந்திருக்கிறது. பட்டம் படித்தவர்களுக்கு ஏன் சரியான வேலை கிடைப்பதில்லை? ஏன் அவர்கள் விரும்பும் வேலை கிடைப்பதில்லை? என்ன ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது அப்படின்ட்டு. இதை அவர் நீத்தி ஆயோக் உடைய ஒரு அறிக்கையை அடிப்படையாக வைத்தும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய ஒரு பேட்டி இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு கொடுத்தது. அதை அடிப்படையாக வைத்தும் இந்த கட்டுரை வந்திருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமான சில தகவல்கள் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் விரிவாகவே இதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீத்தி ஆயோக் ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று போட்டிருக்காங்க. அதோடைய பெயர் ரீஇமேஜினிங் ஸ்கில்லிங் ஃபார் விகசித் பாரத் அட் 2047. அது என்ன அதோடைய தமிழாக்கமாக சொல்லலாம்னா, வளர்ந்த இந்தியா 2047 நாம் வளர்ந்த இந்தியாவை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான திறன்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இப்போ எப்படி ஹவு டு ரீஇமேஜின், அதை எப்படி நம்ம யோசிக்கிறது, என்ன திறன்கள் வேண்டும் என்பதை மறுவரையறை செய்தல் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன் இது வருது அப்படின்னா, அந்த கட்டுரையில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவங்க சொல்கிறது, எக்கனாமிக் சர்வே 2024-25 அடிப்படையில் பட்டப்படிப்பு படித்தவர்கள் அதில் 8.25% தான், 8.25% தான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை செய்கிறார்கள் அப்படிங்கிறது. இப்போ 100 பேர் பட்டப்படிப்பு படிச்சுட்டு வெளில வராங்க 12வது, அதுக்கப்புறமா 3 அல்லது 4 ஆண்டுகள் பட்டப்படிப்பு படிக்கிறார்கள். அது முடித்த உடனே வேலைக்கு போகணும். அதில் 100ல் 8 பேருக்கு தான் அவங்க என்ன படித்தாங்களோ அதற்கு ஏற்ற வேலை கிடைக்கிறது. மீதி எல்லாம் திருபுருன்னு முழித்து தடுக்கி விழுந்து ஏதோ கிடைச்ச வேலையை பண்ணி எதையோ எடுத்துக்கொண்டு முன்னே போகிறார்கள். அப்படிங்கிறது தான் ஒரு ஷாக்கிங் ரெவலேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது இது ஷாக்கிங்கா இல்லை இதுதான் ரியாலிட்டியா அப்படிங்கிறது, ஏன் இதுதான் யதார்த்தம் அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்ப்போம். ஸோ அந்த மிஸ்மேட்ச் இருக்கு இல்லையா, அந்த டீப் மிஸ்மேட்ச். நீங்கள் ஒன்று படிக்கிறீங்க, ஆனால் வேலையில் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவது வேற. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை, நீங்கள் எதற்காக படித்தீர்களோ, எதற்காக உங்களை தயார் செய்தீர்களோ அந்த வேலை உங்களுக்கு கிடைப்பதில்லை. நம்ம தினம் தினம் பட்டதாரிகளை அதிகமாக வேறு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் கல்லூரிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் எதிர்பார்க்கும் வேலை கிடைக்க மாட்டேங்கிறதா. அதனால தான் அது எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்து விடுதுன்னா, கரப்பான் பூச்சிகள் அதனால தான் உருவாகிறார்கள். ஸோ இதை நம்ம சரியான விதத்தில் அணுக வேண்டும். நம்ம படித்த படிப்பை வேலையாக மாற்ற மாணவர்களுக்கு தெரிவதில்லை, மாணவர்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கவும் படுவதில்லை. இது வெறும் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இல்லை, அதாவது வேலையில்லா பிரச்சனை அல்ல. வேலையில்லா பிரச்சனைனா மொத்தமாகவே நான் 5 வேலை தாங்க உருவாக்குறேன், இங்கே நீங்கள் 25 பேர் வரீங்க, நான் ஏதோ ஒரு 5 பேருக்கு தானே வேலை தர முடியும், மீதி 20 பேருக்கு வேலை கிடையாது என்னும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வரீங்கப்பா, எங்கிட்டையும் வேலை இருக்குது, ஆனால் உனக்கு அந்த வேலையை கொடுக்க முடியாது, ஏன்னா உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒன்று நான் வேலைக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் கஷ்டப்படுறத விட, எனக்கு நீ வேணவே வேணாம், அந்த வேலையை யாரும் செய்யாட்டி கூட பரவாயில்ல என்ற ஒரு நிலையில் இண்டஸ்ட்ரி இருக்கிறது. அந்த மிஸ்மேட்ச், அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரியில் படித்து வெளில வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க படிக்கிறதே வேஸ்ட்டா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும். இப்போ நம்ம இந்த இடத்துல நிர்மலா சீதாராமனுடைய அந்த நேர்காணலை எடுத்துக்கிட்டு, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்தது. ஸோ ஒரே நேரத்தில் இந்த ரெண்டும் வருது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அது அவங்க இதே பிரச்சனை தான் அவங்க சொல்கிறாங்க. எண்ணற்ற பட்டதாரிகள், அவர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை, அவர்களுக்கு இவங்க படிக்கிறது எல்லாமே, ஒரு பட்டம் ஏன் வாங்குறாங்க, நீங்கள் படிக்கிற பட்டத்துக்கு ஏற்ப உங்களுக்கு வேலை கிடைப்பதில்லை என்றால், ஏன்னா நீங்கள் பட்டதாரியாக இருந்தால்தான் அரசு வேலைகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அரசு வேலைகளுக்கு, குரூப் ஏ அந்த மாதிரியான, அது யூபிஎஸ்சி குரூப் ஏ தேர்வுகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ, இது எல்லாத்துக்கும் நீங்கள் பட்டதாரிகளாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சேலரி ஸ்கேலில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால் ஏதோ ஒரு டிகிரியை படித்து முடிப்போம் அப்படின்ட்டு அவங்க பட்டதாரிகளாக ஆகிறார்கள். கவர்மெண்ட் வேலையை நம்பி படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னா, ஏன்னா அது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அங்கே பெரிய அளவுக்கு வேலைகள் கிடையாது. அப்போ அது படித்து முடிச்சுட்டு அந்த வேலையும் கிடைக்கலன்னா, இங்கே கிடைச்ச வேலை அது ஸ்விக்கிக்கு வண்டி ஓட்டுறதா இருந்தாலும் பரவாயில்ல என்று அந்த வேலைக்கு அவர்கள் போகிறார்கள். ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, அவங்க முதல்ல இந்த படிப்பையே அவங்க குற்றம் சொல்கிறாங்க. நம்மெல்லாம் போய் சேர்ந்து படிக்கக்கூடிய இந்த படிப்பு எப்படி இருக்கிறது என்றால், இது
நம்ம ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு தயார் செய்வதே கிடையாது. 1. 2வது, உங்களை ஒரு தொழில் முனைவோராகவும் ஆக்குவது கிடையாது. 1 நீ ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வேலையை உடனடியாக எடுத்துக்கொண்டு செய்வதாக இருக்க வேண்டும். 2வது, அதெல்லாம் வேண்டாம், நானே ஒரு தொழிலை உருவாக்குகிறேன், நான் பல பேரை வேலைக்கு எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் இருக்கணும். ஆனால் நாம் படிக்கும் படிப்பு இதையும் தருவதில்லை, அதையும் தருவதில்லை. 2 திறனுமே நமக்கு கிடையாது. இதுதான் நமக்கு நித்தி ஆயோக் ரிப்போர்ட்லேயும் நமக்கு தெரிய வருது. ஸோ அவங்க அதுக்கு என்ன தலைப்பு கொடுக்குறாங்க பாருங்கள், டிகிரிஸ் வித்தவுட் அ டெஸ்டினேஷன். படிக்கிறோம், இலக்கில்லாத படிப்பு அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய டிஸ்கனெக்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு 3.4 கோடி மாணவர்கள் அண்டர் கிராஜுவேட் படிப்பில் சேர்றாங்க. அதில் 1.13 கோடி பேர் பிஏ படிப்பு. பொதுவாக இந்த பிஏ படிப்பு என்பது எதற்காக ஒருவரை தயார் செய்கிறது? எனக்கு கருத்துக்களில் சில மாற்றம் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அதனால் இப்போவே அவசரப்பட வேண்டாம். 1.13 கோடி பேர் படிக்கக்கூடிய பிஏ என்பதை அப்படியே நேராக நீங்கள் எந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும்னா, நீங்கள் ஒரு ஆசிரியராக போனால் மட்டும்தான். உதாரணத்துக்கு நீங்கள் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வைத்துக்கொண்டு என்ன வேலை செய்ய முடியும்? நீங்கள் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு நீங்கள் பிறகு மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிட்டு பேராசிரியராக நடத்தலாம். அல்லது நீங்கள் பிஎட் படிச்சுட்டு தமிழ் ஆசிரியராக போகலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். அதே தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருந்தாலும், ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும், சோஷியாலஜி, இது மாதிரி ஒரு சில துறைகள் இருக்குது. இதெல்லாம் இப்படி தான் பண்ண முடியும். இதை தவிர பெரிதாக வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கிடையாது. இது எல்லாத்தையும் சேர்த்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த 3ஐயும் படிப்பவர்கள், அதாவது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இல்லாத பிஏ, பிஎஸ்சி, பிகாம் தான் அந்த 3 இயர் பேச்சுலர்ஸ் கோர்சஸ். அதை படிப்பவர்கள்னு பார்த்தா 2 கோடிக்கு சற்று மேலே, மொத்தமாக 3.4 கோடி. அப்போ மீதி எல்லாம் என்ஜினியரிங், லா, மெடிக்கல், இது போன்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. சட்டம், இதெல்லாம். இந்த ப்ரோக்ராமை, அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாமை நித்தி ஆயோகுடைய பேப்பர் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் வீக் ஜாப் லிங்கேஜ், இவையெல்லாம் வேலையை பொறுத்தவரை பலவீனமான கண்ணிகள். இந்த இடத்துல தான் பலவீனம் இருக்குது. இந்த படிப்பை படிக்கக்கூடிய 3.4 கோடியில் சற்றேறக்குறைய 2 கோடிக்கு மேற்பட்டவர்கள் படிப்பும் படிப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் வெளியில் வந்தால் திருபுரு என்று விழிக்க வேண்டியது தான். அப்படிங்கிறது தான் அதோடைய ஒட்டுமொத்த கருத்து. இதில் நான் கொஞ்சம் வேறுபடுறேன். பிகாம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட படிப்பல்ல. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இந்த கட்டுரை சொல்கிறது என்ன அப்படிங்கிறத அப்படியே எடுத்துப்போம். இதே விஷயத்தை தான் நிர்மலா சீதாராமனும் தன்னுடைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரையில் சொல்கிறாங்க, நேர்காணலில். அவங்க ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஒரு மாணவர் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறாரு அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஏன்னா அதுக்கடுத்து நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸோ அல்லது இந்த பிஏ எக்கனாமிக்ஸுங்கிறதே பிஏன்னு இருக்கணுமா, இல்லை இதுவே பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ்னு மாறணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை வச்சுப்போம். பொலிட்டிக்கல் சயின்ஸே எடுத்துப்போம். நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை காத்து கொண்டு இருக்கிறது? ஒரு வேலை காத்து கொண்டு இருக்கல. அப்போ பெரும்பாலும் அடுத்து என்ன பண்ணுறது? எம்ஏ படிக்க வேண்டியது. ஏன்னா வேலை எதுவும் கிடைக்காது அப்படின்னா சரி பிஏக்கு அப்புறமா எம்ஏ படிப்போம். அதுக்கப்புறமா ஒரு கிளியர் பாத்வே கிடையாது. அதுக்கப்புறம் வேணுன்னா ஒரு ரிசர்ச் பண்ண போங்க. சரி, அதுக்கப்புறம் வெறும் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் தான் வந்துகிட்டு இருக்கே தவிர அதுக்கு மேலே ஒரு கிளாரிட்டி கிடையாது. அப்படி சொல்லிட்டு அப்படின்னா பிஏ, பிகாம், பிஎஸ்சிக்கெல்லாம் வேல்யூவே இல்லையா அப்படின்னு அப்படி கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் தட் நீங்கள் அதை படிக்கும் பொழுது இதை படித்து முடித்து விட்டு வெளியே வந்தால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவை அந்த கல்லூரி அவர்களுக்கு தருவதில்லை. இப்போ நான் இதை ஏன் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அவர்களிடம் இருப்பதில்லை. இதுதான் நீத்தி ஆயோக் இன்னும் பவர்ஃபுல்லாகவே அவங்க சொல்கிறாங்க. ஜெனரிக் பிஏ, பிகாம் அண்ட் பிஎஸ்சி டிகிரிஸ் செல்டம் டிரான்ஸ்லேட் இன்டு டிரெக்ட் எம்ப்ளாய்மெண்ட். வெறும் பிஏ, பிகாம், பிஎஸ்சி, அதில் பிகாம் பற்றி எனக்கு மாற்று கருத்து இருக்குது, இருந்தாலும் இந்த பேப்பர் சொல்கிறத அப்படியே வச்சுப்போம். வெறும் பிஏ, பிகாம், பிஎஸ்சி டிகிரியிலிருந்து வெளில வந்தீங்கன்னா நேரடி வேலைக்கு அவை உங்களை தயார்படுத்துவதில்லை. ஏனெனில் என்ட்ரி லெவல் ஜாபாக இருந்தாலே உங்களுக்கு மேற்கொண்டு சில பயிற்சிகள் தேவைப்படுகின்றன, திறன்கள் தேவைப்படுகின்றன. உதாரணத்துக்கு டேலி என்னும் மென்பொருளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும், இல்லைன்னா ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் தெரிந்திருக்கணும். அதெல்லாம் இல்லைன்னா உங்களை யாரும் வேலைக்கு எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை. இந்தியர்கள் தங்களை படிப்பதற்கு தயார்படுத்திக் கொள்கிறார்களே தவிர தங்களை வேலைக்கு தயார்படுத்திக் கொள்வதில்லை அப்படின்னு
ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வராங்க. ஏன்னா படிக்கிறவர்களோட எண்ணிக்கையை நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறோம், அது அதிகமாகிட்டே போகுது. வேலைக்கு போய் சேர்றவங்களோட எண்ணிக்கையை பார்க்கும்பொழுது ஒரு பெரிய மிஸ்மேட்ச். அப்புறம் மாணவர்கள்ட்ட பேசுகிறாங்க. பேசுகிறதுலேருந்து தகவல்களை திரட்டினா 34% மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, படிக்கும் பொழுது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்குறது திறன்கள் இல்லாமை. நாங்கள் கல்லூரியில் போய் உட்கார்றோம், அங்கே ஏதோ பாடம் நடத்துகிறோன்ட்டு ஏதோ நடத்துகிறாங்க, ஆனால் எங்களுக்கு திறன்கள் எதுவுமே கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறாங்க. இன்னும் 18% பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நாங்கள்லாம் படித்து முடிச்சிடுறோம், எங்களை நேர்காணலுக்கு கூப்பிடுறாங்க வேலைக்கு, நாங்கள் அப்ளை பண்ணுறோம், போகிறோம். அந்த நேர்காணலில் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல, நாங்கள் தயாராகவே இல்லை. அவங்க உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா நீ என்னவோ கேட்குறாங்க, அதெல்லாம் என்னன்னே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவங்க கல்லூரியில் ஒரு பேப்பரை வாங்கிட்டு வராங்க இப்படி கையில், அவ்வளோதான். அதை தாண்டி அவர்களுக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூ அப்படின்னாலே அதில் உட்காருவதற்கான அந்த கேப்பபிலிட்டி இல்லாமல் போய்விடுகிறது. அதை தவிர இன்னும் பல பிரச்சனைகள். கம்யூனிகேஷன் ஸ்கில் கிடையாது, அவங்களுக்கு தன்னுடைய மனசில் என்ன இருக்குங்கிறதே பேச தெரியல. இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ஆழமான ஒரு கேள்வி ஒன்று கேட்குறீங்கன்னா அவர்களுக்கு கோர்வையாக பதில் சொல்ல தெரியவில்லை. கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை, டிஜிட்டல் ஸ்கில் இல்லை. அது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா எல்லாரும் கையில் மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க, ரீல்ஸ் போடுறாங்க, அதில் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்க தெரியலே தவிர சுத்தமாக ஒரு வாக்கியம் ஏதேனும் ஒரு மொழியில் அவர்களுடைய தாய்மொழியிலையோ ஆங்கிலத்திலையோ எழுத தெரியல. அது நம்ம இணையத்தில் சமூக வலைத்தளங்களில் இருக்கிற நமக்கு அது நல்லா தெரியுது. இந்த ஜென்சி அப்படின்னு சொல்கிற கோஷ்டி இருக்கு இல்லையா, கெட்ட வார்த்தையெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டு இருக்காங்க, அது நல்லா தெரியுதே தவிர ஃபினாமினலி பெத்தட்டிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதில் டிஜிட்டல் ஸ்கில்ஸுங்கிறது ரீல்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க, அதெல்லாம் தெரியுது. பட் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது வரும்பொழுது இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் இன்னும் பெரிய விஷயமாக அவங்க சொல்கிறது 80% மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷரும் கிடையாது. இதுதான் ரொம்ப ஷாக்கிங்கானது. இதை மாற்றுறதுக்காக தான் அப்ரெண்டிஸ் ஸ்கீம் அப்படிங்கிற ஒன்றை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசு அதை பற்றிலாம் பேசுது, அதுக்கு நிறைய பட்ஜெட்டும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பட் இட் டஸ் நாட் ரியலி ஒர்க்ட். அதில் பெரிய மாற்றம்ங்கிறத நம்ம கொண்டு வரணும். நித்தி ஆயோக் பேப்பர் ஃபர்தர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பட்டதாரிக்கு பொருளாதாரத்துடைய தியரி தெரியுது, கோட்பாடுகள் தெரிகின்றன. அதையே நான் கேள்வி கேட்பேன். அவங்க ஏதோ கிளாஸில் உட்காந்து எழுதி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் அவங்கள உண்மையாக உட்கார வச்சு டிமாண்ட் சப்ளை பற்றியோ, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பற்றியோ, ஜிடிபி பற்றியோ, மேக்ரோ எக்கானமியை பற்றின பல்வேறு விஷயங்களோ, இல்லை மானிட்ரி பாலிசி பற்றியோ, ஃபிஸ்கல் பாலிசி பற்றியோ கேள்வி கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது அப்படிங்கிறத என்னுடைய கெஸ்ஸு. இருந்தாலும் அதை ஒரு பக்கம் வச்சுப்போம். ஆனால் அந்த தியரி ஆஃப் எக்கனாமிக்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனியோடைய ஃபினான்சஸை அனலைஸ் பண்ணுறதுக்கான பேக்ரவுண்ட் அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி ஒரு காமர்ஸ் கிராஜுவேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அக்கௌண்டன்சிங்கிறத படிச்சிருக்காங்களே தவிர ஒரு ஒர்க் பிளேஸில், சரிப்பா நீங்கள் தான் அக்கௌண்டன்சி படிச்சிருக்கியே, இந்த கம்பெனிக்கு கம்ப்ளீட் அக்கௌண்டிங் போட ஆரம்பிச்சிரு, நீ வவுச்சர் போடுறது எப்படி, ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணு, குவிக்காக ஒரு ட்ரையல் பேலன்ஸ் எடு அப்படின்னு இந்த வார்த்தைகள்லாம் சொன்னால் அவருக்கு கை ஆட ஆரம்பிச்சிடும். பாவம், நான் இது குறையா சொல்லலை. அப்போ கல்லூரியில் 3 ஆண்டுகள் என்ன பண்ணுறீங்க, 4 ஆண்டுகள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி. இது இவ்வளோ நேரம் நம்ம இன்ஜினியரிங்கை பற்றி பேசின கதை இதே கந்தரகோலம் தான். அடுத்து எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப தெளிவாக கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடையாதுப்பா, அதெல்லாம் அதிகரிக்க போகிறதில்ல. நவம்பர் 2024க்கும் ஜூலை 2025க்கும் இடையில் நித்தி ஆயோக் பேப்பரில் இருக்குது. மொத்தமாக 55,000 போஸ்ட் தான் கவர்மெண்ட் ஜாப் வந்தது. அதுக்கு 1.86 கோடி விண்ணப்பங்கள். மொத்த ஜாப் எவ்வளவு? 55,000. விண்ணப்பங்கள் 1.86 கோடி. அந்த அளவுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. அதனால தான் அடிதடி, அதனால தான் இடஒதுக்கீடு, அதனால தான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தெருவில் மக்கள் இறங்கி போராடுறது, எல்லாமே இதனால தான். இது நீட்டு போராட்டமாக இருக்கட்டும் ஒரு பக்கம், அல்லது ஜார்க்கண்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும், மாணவர் போராட்டமாக, எல்லாம் இந்த பிரச்சனையினால தான். கவர்மெண்ட் செக்டாரில் எவ்வளோ இருக்கிற ஜாப் செக்யூர் ஜாப், அதில் நமக்கு வேலையே செய்யலைங்கிறதெல்லாம் கவலை இல்லாமல் மாதம் சம்பளம் வந்துடும். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பென்ஷன் ஸ்கீமில் ஏதோ ஒரு பென்ஷன் ஒன்று கொடுத்துட போகிறாங்க, வேலையை விட்டு தூக்க போகிறதில்ல. அது தவிர ஸ்பெஷல் பெனிஃபிட் சிஸ்டம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் உங்களுடைய சொந்த திறமையை பொறுத்தது,
அப்படிங்கிற சிஸ்டம் ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலே மேலே அரசு வேலைகளை உருவாக்க முடியாது. அப்போ நம்முடைய கல்வித்துறையானது இளைஞர்களுக்கு பலவேறு விதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கு ஏற்ற மாதிரியாக மாற வேண்டும். வேலை பார்க்குறீங்கன்னா வேலை, சுய வேலை, நானே என்னுடைய வேலையை பார்க்கக்கூடிய மாதிரியான சோலோப்ரனராக மாறுறேன்னா அதற்கான தகுதியை உருவாக்கி கொடுப்பது, ஆந்திரப்ரனர் ஒரு தொழில் முனைவோராக ஆகி ஒரு மாபெரும் நிறுவனத்தை உருவாக்கி நடத்த வேண்டும் என்ற ஒரு விருப்பமுடையவராக இருக்கீங்களா, அதுக்கான வழி. இல்லை உங்கள் குடும்பம் ஏற்கனவே ஒரு தொழிலில் இருக்குது, அந்த தொழிலை எடுத்துக்கொண்டு அதை விரிவாக்குறதுக்கு செய்ய முடியுமா, அதற்கான தகுதிகளை உங்களுக்கு தருவது. இது எல்லாத்தையும் ஒரு கல்வி திட்டம் செய்யவில்லை என்றால் நாளைக்கு நம்ம இதை விட பெரிய பிரச்சனையை நாம் சந்திக்க போகிறோம். ஸோ இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ இந்த கல்லூரிக்கும் வேலைகளுக்கும் இடையே ஒரு பாலம் ஒன்று தேவை அப்படிங்கிறது இப்போ தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். அந்த பாலம் இல்லை இப்போ அப்படிங்கிறது தான் உண்மை. வேலைகள் இருக்கின்றன, ரிப்பீட் அகைன், பலவிதமான வேலைகள் இருக்கின்றன. நீங்கள் என்ன படிச்சிருக்காங்க என்ன அப்படிங்கிறத விட்டுருவோம். பலவேறு நிறுவனங்கள் இன்றைக்கு ஆட்களை வேலைக்கு எடுக்க தயாராக இருக்கிறார்கள். அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மாதிரியான திறனுள்ள மாணவர்கள் கிடைப்பதில்லை. சுய தொழிலுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கின்றன. தொழில் முனைவோராக ஆகி பலவேறு வேலைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இந்திய பொருளாதாரத்தில் இருக்கின்றன. இந்த பக்கம் மாணவர்கள் இருக்கிறார்கள், அவங்க ஏதோ படிக்கிறாங்க, அவங்களையும் இங்கே இருக்கக்கூடிய வேலைகளையும் இணைப்பதற்கான பாலம் என்பது இல்லை இங்கே. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனையே. இதில் ப்ராக்டிக்கல் லேர்னிங் இல்லை. தியரட்டிக்கலாக உட்காந்து ஏதோ ஆசிரியர்கள் சொல்கிற அந்த எதையோ அவங்க சொல்கிறத நீங்கள் ஏதோ காதில் கேட்டு ஏதோ ஒரு பரீட்சையில் எதையோ எழுதிட்டு வெளில வந்துட்டு இருக்கீங்க. தெர் இஸ் நோ ஜாப் ரெடினஸ். இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்கிறது என்பது பற்றிய ஒரு புரிதல் மாணவர்களிடையே முழுமையாக இல்லை. ஈவன் அவங்களுக்கு ஒரு ரெஸ்யூமே எழுதுறது அதுவே தெரிவதில்லை மாணவர்களுக்கு. ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து எப்படி பேசுறது அப்படின்னு தெரியல, எப்படி வேலையை தேடுவது அப்படிங்கிறது தெரியல. அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே நுழைவது எப்படி என்பதை தெரியாமல் அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய பிரச்சனை. இதற்கு ஏற்ப நம்ம வந்து ப்ராக்டிக்கல் கோர்சஸை உருவாக்கணும். புதிதாக பாடங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு எடுத்துக்கணும். எல்லாரும் ஏஐங்கிறாங்க. அப்படி ஏஐன்னு சொல்லிட்டு கோர்ஸ் கரிக்குலத்தில் வேறு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க எல்லா கல்லூரியிலையும். அதை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருக்கே அந்த சப்ஜெக்ட் என்னன்னு தெரியாது. அவர் வந்து இந்த பார்ப்பா இதுக்கு இவ்வளோ கிரெடிட்டு, இவ்வளோ யூனிட்டு, இவ்வளோ பாடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேருந்தோ இப்போ முன்னெல்லாம் வந்து இணையத்தில் அங்கங்கே தேடி ஒட்டி வெட்டி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. இப்போ அதையே ஏஐட்ட கொடுத்து ஒரு 20 பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருமா அப்படின்னா அது வந்து தடன்னு உங்களுக்கு கொடுத்துருது. அதில் ஒரு வார்த்தையை கூட புரிஞ்சுக்காமல் அவர் ஸ்லைடாக போட்டு எல்லாம் பார்த்துங்க, சரி பார்த்துக்கிட்டீங்களா, அவ்வளோதான் பரீட்சை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர். கொஞ்சம் கூட இண்டஸ்ட்ரியோடைய டச்சே இல்லாமல் பாடங்கள் சொல்லித்தரப்படுகின்றன. இது நான் நேரடியாக ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்கள்ட்ட ஒரு அல்கரிதம் எழுது அப்படின்னா அவங்களுக்கு தெரியறதில்ல. ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு உனக்கு கேப்பபிலிட்டி இருக்கா தெரியறதில்ல. ரொம்ப பயங்கர பிரச்சனை பல இடங்களில் அப்படின்னு வச்சுங்க. இது ஒரு பெரிய விஷயஸ் லூப்பில் மாட்டுறாங்க. எம்ப்ளாயர்ஸுக்கு வேலைக்கு எடுத்துக்கொள்பவர்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. மாணவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக இல்லை. காலேஜுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. இந்த வேலைகள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது எப்படி அப்படின்னு தெரியல. இதை ஒரே ஒரு விஷயம் மூலமாக மாற்ற முடியும், இன்டர்ன்ஷிப் அண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப். இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ரொம்ப சிம்பிள். இது எப்படின்னா, நீங்கள் 3 வருட கல்வி அப்படிங்கிறது 4 வருட கல்வின்னு மாற்றுங்க. 3 வருஷம் நீங்கள் வந்து வகுப்பில் உட்காந்து படிக்கிறீங்க. 4ஆவது வருஷம் கம்பல்சரிலி ஏதோ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் இன்டர்ன்/அப்ரெண்டிஸாக இருக்கணும். அங்கே கூடவே இருந்து அந்த ஏதோ ஒரு வேலையை நீங்கள் கற்றுக்குறீங்க. அது வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், அல்லது இது வந்து ஜேர்னலிஸ்ட்டாக எழுதுறதுக்கு, நீங்கள் என்ன வேணாலும் படிங்க, கவலை இல்லை. ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி அந்த வேலையை நீங்கள் ஆன் த ஜாப் கற்றுக்குறீங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாதான் உங்களுக்கு டிகிரி. அப்போ நீங்கள் வெளியில் வரும்பொழுது நீங்கள் எதில் அப்ரெண்டிஸாவோ இன்டர்னாவோ இருந்தீங்களோ அந்த ஜாபுக்காவது அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு திறன் உங்களுக்கு வந்து விடுகிறது. இதுதான் அந்த பிரிட்ஜுங்கிறது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கவர்மெண்ட்டால் உருவாக்க முடியாது. இண்டஸ்ட்ரியே வந்து அதை அரசுடன் சேர்ந்து, கல்லூரி, இண்டஸ்ட்ரி, அரசு, இந்த 3 பேரும் ஒன்றா சேரணும். இன்னொன்று,
இது ப்ராப்பராக இருக்கணும். வெறும் டோக்கனாக இருக்கக்கூடாது. என்கிட்ட பல பேர் வந்து கேட்பாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணுமா? ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். இந்த சம்மந்தப்பட்ட நபர் 1 மாதம் என்னுடைய அலுவலகத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட தலைப்பில் அவர் ப்ராஜெக்ட் பண்ணார் அப்படின்னு சும்மா எழுதி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் டோக்கனிசம்ங்கிறது. நம்ம எழுதி கொடுத்துடலாம். அதனால் அவருக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடையாது. இல்லைங்க, அது காலேஜில் கேட்குறாங்க. சில சமயம் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் வாங்க எங்கள்கிட்ட ஒரு 1 மாதம் 2 மாதம் கூட நீங்கள் இருந்து பயிற்சி எடுத்துக்கலான்னு. சார் அவ்வளோலாம் டைம் இல்லை சார். அவங்க வந்து 1 வாரத்துக்குள்ளே முடிக்க சொல்கிறாங்க. இப்போ என்ன கற்றுப்பீங்க நீங்கள்? ஒன்றுமே கற்றுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு இளைஞர்கள் எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை நாம் எப்படி தீர்க்கப் போகிறோம் அப்படிங்கிறது. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிரச்சனையோடு நிறுத்திக்கிறேன். அது பாகம் 1 அப்படின்னு வச்சுப்போம். பாகம் 2ல் நம்ம இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத நான் ஒரு 4, 5 கருத்துக்கள் வச்சுருக்கேன். அதை விரிவாக பேசுவோம். ஏன்னா இது ஏற்கனவே பெருசாயிருச்சு. எனவே பாகம் 2க்காக காத்திருங்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.